வேடசந்தூரில் தேசிய 4 வழிச்சாலையில் சென்ற லாரி மோதி உயர்மின் விளக்கு கம்பம் லாரியின் மீது சாய்ந்ததால் பரபரப்பு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து தேனியை நோக்கி உளுந்து மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லாரியை நாமக்கல் மாவட்டம் செவ்வந்திப்பட்டியை சேர்ந்த பிரதீப் என்பவர் ஓட்டிச் சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கரூர் திண்டுக்கல் தேசிய 4 வழிச்சாலையில் காக்காத்தோப்பூர் பிரிவு அருகே நள்ளிரவில் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர உயர்மின் விளக்கு கம்பத்தின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் லாரியின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கியது. மேலும் லாரி மோதிய வேகத்தில் உயர்மின் விளக்கு கம்பம் லாரி மீது சாய்ந்து விழுந்தது. இதில் லாரி ஓட்டுநர் பிரதீப் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த வேடசந்தூர் போலீசார் மற்றும் வேடசந்தூர் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் விபத்தில் சிக்கிய லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வேடசந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போட்டோ எடுத்து போட்டுருவாங்க. என்னோட லொகேஷன் குட்டியப்பள்ளி சார். இதுல இருக்கிறது மூவ் பண்ணி பார்த்தேங்க. அவங்க வண்டி ஓரம் கட்டிடணும் அப்போ சொல்லி ரெக்கவரி வர சொல்லி ஓரம் கட்டுறாங்க. அதுதாங்க அதுதான் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நான் இப்படியே ஒரு இருக்கிற இதுலேயே வந்து ஒரு இமேஜ் எடுத்து வச்சுங்களா போகணும் ஏங்க இல்லை வண்டி ஊருக்குள்ளே போகிற ரோட்லேயே நிற்குதுங்க. அதனால் அவங்க வந்து அவங்க போலீஸ்காரங்கெல்லாம் வந்து நாங்கள் ஐடி அவங்க வந்து சார் என்ன வண்டி ஓட்டுனது யாருக்கும்